வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, நம்மளுடைய ட்ரூ மேக்கன்டயர வந்து நம்மளோட WWE வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லப் போறேன். அது இல்லாம வந்து நவம்பர் மந்த் நடக்கப் போற மண்டே நைட் ராக்கு வந்து உங்களுடைய ப்ராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் வரப்போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லப் போறேன். என்னதான் வந்து இம்பார்ட்டன்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக கொண்டு வந்து போட்டாலும், ஆனா அதுக்கான ஒரு வியூஸ் அப்படிங்கிறது வந்து போகறதே இல்ல. நான் இதுக்கப்புறம் வீடியோவே போடலாமா? அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் பண்ணாலும், அத வந்து நீங்க வந்து ஒரு மதிப்பு குடுக்காம நீங்க எதுவுமே மதிக்க மாட்டேங்க. நானும் எவ்வளோ இம்பார்ட்டன்டான வீடியோ போடுறேன். ஆனா எனக்கு அப்புறம் போடுறவங்க வீடியோலாம் போடுறாங்க. அவங்களுக்கு வந்து வியூஸ் போது. ஆனா எனக்கு வியூஸ் போல. அப்ப 7000 சப்ஸ்கிரைபர் இருந்து என்னாத்துக்கு பிரயோஜனம் ஆகும்னா, எதுக்குமே பிரயோஜனம் இல்ல தான். ஏன்னா, எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு. அதாவது இந்த வீடியோ தான் இம்பார்ட்டன்டான வீடியோ. வேற போடுற வீடியோ வந்து இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ இல்ல அப்படிங்கிற மாரி நீங்க நினைக்காதீங்க. எல்லாமே இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ தான். நீங்க ரெஸ்லிங் பார்க்குறீங்கன்னா, ஒரு விஷயம் ஒரு இம்பார்ட்டன்ட்னா, அதே மாரி தான் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா? அதனால எங்களுக்கும் சரிங்களா, எல்லாமே எங்களுக்கு வேலைகள் இருந்தாலும், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் உங்களுக்காக தான் நாங்க போடுறோம். கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் மனசு இருக்கு. அதையும் கொஞ்சம் பாருங்க சரிங்களா? நான் ரொம்ப நீங்கலாம் வந்து எல்லா விஷயத்தையுமே நீங்க புண்படுத்துறீங்க எங்கள எல்லாத்தையும். சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இப்ப வந்து இன்னைக்கு நடந்த மண்டே நைட் அதாவது இப்ப நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுன்ல வந்து நம்முடைய ஓப்பன் சேலஞ்ச வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து விட்டிருப்பாரு. அதாவது என் கூட வந்து யாரு வந்து அடுத்த சேலஞ்சரா வந்து மோத போறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நம்மளுடைய அலிஸ்டா பிளாக் வந்து வந்திருப்பாரு. அதாவது நான் உன் கூட மோதுறேன்டா. உன் கூட மோதுறதுக்கு என்னடா எனக்கு என்னடா பயம்? இவனுங்க தான் எவனும் வரமாட்டாங்க. நான் வரேன்டா வாடா அப்படின்னு சொல்லி மோதுனதுக்கு உடனே என்ன பண்றான் நிக்காடில்ஸ் வந்து சரிப்பா, சரிப்பா, சரிப்பா. நீங்க 2 பேரும் மோதிக்குவீங்க. அதாவது ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவென்ட்ல வந்து அலிஸ்டர் பிளாக் விசஸ் நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கான ஒரு மேட்ச் நடக்கும் அப்டின்னா, அதுவும் இதில வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் என்ன அப்டின்னா, நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து விட்டது வந்து ஓப்பன் சேலஞ்ச். அதாவது சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஓப்பன் சேலஞ்ச். அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்புக்கான ஓப்பன் சேலஞ்ச் தான் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து விட்டாரு. ஆனா WWE வந்து ஃபிக்ஸ் பண்ணது என்னன்னா, நான் டைட்டில் மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குடா ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்னு என்ன கருமாந்தரத்துக்குடா நீங்கலாம் விட்டீங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது இல்லாம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய அலிஸ்டார் பிளாக்கும் சரி, நம்முடைய கோடி ரோட்ஸும் சரி, AEWல வந்து இவங்களுக்கான ஒரு ஃபியூடலா வந்து தரமான ஒரு ஃபீடா இருக்கும். அதில வந்து நம்முடைய அலிஸ்டார் பிளாக் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ வந்து அப்படியே அப்பளம் மாரி அப்படியே நொறுக்கி அப்படியே ரசத்தில புழிஞ்சு சாப்பிட்டுருப்பாரு. அந்த ஒரு வீடியோலாம் AEWல இருக்கு. அந்த ஒரு YouTubeல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எப்படிலாம் அந்த ஒரு ஃபியூட்லாம் போணுச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். திரும்பி அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்முடைய AEWல இருந்த நம்முடைய அலிஸ்டார் பிளாக்கும் அதே AEWல கோடி ரோட்ஸும் இப்ப 2 பேருமே வந்து WWE தான் இருக்காங்க. இப்போ வந்து நம்முடைய கோடி வந்து மெயின் சாம்பியனா இருக்காரு. ஆனாலும், இப்போ வந்து இவங்கக்குள்ள வந்து மேட்ச் நடந்துச்சு. அதுவும் ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவென்ட்ல வந்து இவங்க 2 பேத்துக்கான மேட்ச் நடந்துச்சு. அதுல வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயர் வந்து டக்குன்னு வந்து ரிட்டர்ன் ஆகியிருப்பாரு. ரிட்டர்ன் ஆகி நம்மளுடைய கோடி ரோட்ஸையும் அடிக்கல. அதே மாரி நம்முடைய அலிஸ்டர் பிளாக்கையும் நம்முடைய ட்ரூ மேக்கின்டயர் வந்து அட்டாக் பண்ணாம, எதுக்கு வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயருக்கு வந்து அவரோட கிளைம் அவர வந்து எதுக்கு வந்து அந்த மேட்சோட ரெஃப்ரி மேல வந்து எதுக்கு வந்து போட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது நீ நினச்சிருந்தா அதாவது அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா 2 பேத்துல யாராவது ஒருத்தரையாவது அட்டாக் பண்ணியிருக்கலாம். இல்ல திரும்பி வந்து அந்த சாட்டர்டே நைட் மின் ஈவென்ட்ல வந்து என்னோட டைட்டில் வந்து எனக்கு திரும்பி கிடைக்கல. அதாவது நான் வந்து இப்போ நியூ சாம்பியன் ஆகல அப்படிங்கிற அந்த ஒரு கோவத்துல கூட நம்முடைய கோடி ரோட்ஸ வந்து அட்டாக் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயர் வந்து பண்ணாம எதுக்கு வந்து ரெஃப்ரிய வந்து எதுக்கு வந்து அட்டாக் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு உண்மையான ஒரு ரீசன், ரியல் ரீசன் வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது இதே ரெஃப்ரி வந்து இப்போ வந்து அலிஸ்டர் பிளாக்குக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்குமான நடந்த ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவென்ட்ல நடந்த அந்த நான் டைட்டில் மேட்ச்ல வந்து ரெஃப்ரியா இருந்தார்ல, அதே ரெஃப்ரி தான் வந்து இதே இப்போ நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நடந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் மேட்ச்ல வந்து இவர் தான் வந்து ரெஃப்ரியா இருந்திருப்பாரு. அதில வந்து யார் வந்து வின் பண்ணா அப்படின்னு கேட்டா, நம்முடைய ட்ரூ மேக்கினர் தான் வந்து அதில வந்து வின் பண்ணாரு. அதில வந்து டைட்டில் மேட்ச் இருக்குன்னா, அதில எக்காரணத்த கொண்டும் சரி, எந்த ஒரு ரூல்ஸ் மேட்ச்சுமே இல்ல அப்படிங்கிறப்போ வந்து அதில வந்து என்ன பண்றா அப்படின்னா, எந்தவித காரணத்த எடுத்து அந்த இதுவ எடுத்து அடிக்க கூடாது. அதாவது டைட்டில் எடுத்து வந்து அடிக்கவே கூடாது. அப்படி டைட்டில் எடுத்து அடிச்சோம்னா, அந்த மேட்ச் வந்து அந்த இடத்துல வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிரும் அப்படிங்கிறது தான் பட் ரூல்ஸ். அதாவது WWEயோட ஒரு ஒரிஜினல் ரூல்ஸ் ஆனாலும், அதில வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினயர வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அந்த சாம்பியன்ஷிப் வந்து பெல்ட்ல வந்து அடிச்சிருப்பாரு. அது அவரோட தல வந்து அவரோட ஃபினிஷர வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அவரோட ஃபினிஷர வந்து ட்ரூ மேக்கினருக்கு போடுறப்ப, நம்முடைய கோடி ரோட்ஸோட அந்த ஒரு போடுறப்ப அந்த திரும்புறப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய ட்ரூ மேக்கின்டயரோட அந்த ஒரு ந மண்டையில வந்து அந்த ஒரு சாம்பியன்ஷிப் பெல்ட் வந்து அப்படியே வந்து மோதியிருக்கும். அந்த சாம்பியன வந்து அத தள்ளி விட்டுட்டு தான்
அதுக்கப்புறம் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினரை வந்து பின் பண்ணியிருப்பாரு. வின் பண்ணதுக்கப்புறம் தான் நம்முடைய ரெஃப்ரி வந்து 1, 2, 3ன்னு சொல்லி அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் தான் அவரோட சாம்பியனை வந்து அவரே ரிட்டெயின் பண்ணிட்டான்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் சரி, அதேமாதிரி நம்முடைய ரெஃப்ரியும் சரி அந்த இடத்துல வந்து மயக்கமாக இருந்திருப்பாங்கல்ல. அந்த இடத்துல வந்து நம்முடைய ஒரே ஒரு தவறு பண்ண நம்முடைய ரெஃப்ரினால வந்து அவரோட அந்த ஒரு சாம்பியன்ஷிப் வந்து அந்த வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கனவே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால, அந்த ஒரு கோவத்துல தான் வந்து நம்முடைய ட்ரூ மேக்னெட் வந்து அந்த ரெஃப்ரிய வந்து அட்டாக் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாரி இப்போ வந்து அதிகமா சொல்லப்படுது. அதனால தான் நம்மளுடைய ட்ரூ மேக்கினரை வந்து WWE வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது என்னதான் தப்பே பண்ணியிருந்தாலும் ரெஃப்ரி அவரை வந்து எக்காரணத்தை கொண்டும் ரெஃப்ரி மேலே வந்து கை வைக்கக்கூடாது. அது WWE சூப்பர் ஸ்டார் யாருமே வந்து கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது WWEயோட ஒரு எழுதப்படாத ஒரு விதிமுறை. அதனால் அந்த ஒரு விதிமுறையை வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினர் வந்து மீறிட்டாரு. ரெஃப்ரியை வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. அதனால வந்து நாங்கள் வந்து அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது உண்மையான கேட்டால் இதுவும் ஒரு ஸ்கிரிப்ட் தான். அதாவது இது ஒரிஜினல் பிளான்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தான். அதாவது நம்முடைய WWE வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கு வந்து அதாவது ஒரு லீவு தர போகிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு சிறிது காலங்கள் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினர் வந்து WWEக்கு வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு வெக்கேஷன் லீவ் மாதிரி நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கு வந்து WWE வந்து விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப இன்னொரு பிளான் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான அந்த ஒரு ஃபியூட் வந்து இன்னமும் WWE வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. அதனால் அந்த ஒரு ஃபியூடை வந்து இன்னமும் டெவலப் பண்ணுற விதமாக திரும்பி நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து இந்த ஒரு சஸ்பென்ஸில் அந்த ஒரு எல்லாம் முடிஞ்சு திரும்பி WWEக்கு வரப்போ திரும்பி அகைன் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு முன்னாடி அந்த ஒரு ஃபியூடை வந்து WWE வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதான் இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் நான் சொன்னால, அதாவது நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு முன்னாடி அந்த ஒரு ஃபியூட் வந்து இதோட முடிய போகிறது கிடையாது. WrestleMania 42ல் தான் உங்களுக்கு ஒரு ஃபியூட் வந்து முடிய போகுதுன்னு சொன்னால, அதோட ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் இது இருக்க போகுது. அதனால் இந்த ஒரு ஸ்டோரி வந்து இப்போதைக்கு முடியாது. அதனால் இப்போ வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கு அது ஒரு சஸ்பெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகமாக தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்குது. இது ஒரிஜினலான ஒரு விஷயம் கிடையாது. கெவின் ஓவன்ஸு WWE வந்து ரிட்டர்ன் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமான சோர்ஸஸில் வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் வந்து நம்மளுடைய கெவின் ஓவன்ஸை வந்து சொல்லிட்டார். அது நான் வந்து திரும்ப வந்து நான் WWEக்கு ரிட்டர்ன் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அது இப்போ வந்து அப்படி கெவின் ஓவன்ஸ் வந்து WWEல இல்லை. அதாவது கெவின் ஓவன்ஸ் வந்து என்ன ஆனார் ஏதானார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் இப்போ வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டார். அதாவது நான் வந்து ஃபிட்டாக தான் இருக்கேன். அதாவது நான் வந்து ரிட்டர்ன் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸ் சொல்லிட்டார். அதாவது அவர் வந்து இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் வந்து அவர் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸ் அவரோட எக்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்காரு. இப்போ அந்த ஒரு ஃபோட்டோ தான் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு இன்டர்நெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வைரலான ஒரு ஃபோட்டோவாக வந்து இப்போ வந்து போயிருக்கறனால கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் வந்து WWEக்கு ரிட்டர்ன் ஆகிடுவார். அதுவும் இப்போ வந்து சர்வே சீரிஸுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கப்புறம் டிசம்பர் மந்த் நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மினி ஈவென்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 2026 ராயல் ரம்பலுக்கு வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸ் வந்து சஸ்பென்ஸில் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதனால் இது வந்து கெவின் ஓவன்ஸோட ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் அதில் கேப்ஷனில் வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கெவின் ஓவன் ஜஸ்ட் போஸ்ட் எ வீடியோ ஆஃப் ஹிம் ட்ரெண்டிங் இன் த ஜிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இட் இஸ் ஹாப்பிங். அதாவது நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். திரும்பி வந்து நான் WWE ரிங்குக்கு வரப்போகிறேன். திரும்பி வந்து நான் ட்ரைனிங்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் வந்து அவர் வந்து WWEக்கு ரிட்டர்ன் ஆக போகிறத வந்து இப்போ வந்து டீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக சொல்லப்படுது. எத்தனை பேர் வந்து நம்மளுடைய கெவின் ஓவன்ஸோட அந்த ஒரு வருகையை வந்து பாராட்டுறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள். பீஸ்ட் அண்ட் கானர் பிராக் லெஸ்னர் வந்து WWE ரிட்டர்ன் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது நம்மளுடைய ஜான்சனா கூட வந்து ரசல் போல்சால வந்து ஒரு மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணார். அதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனா அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து என்ன ஆனார் அப்படிங்கிற மாதிரி தெரியல. திரும்பி அதுக்கப்புறம் எந்த விதமான அப்பீரியன்ஸுமே WWEல வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து கொடுக்கல. அது இல்லாமல் வந்து இப்போ விசன் ஃபேக்ஷனில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்குது. அதுக்கான எந்த விதமான ஹிண்டிங்குமே நம்மளுடைய WWE வந்து இப்போ வந்து கொடுக்காமல் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து PWI சைடு வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நவம்பர் மந்த் வந்து கண்டிப்பாக வந்து WWEக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி PW சைடு வந்து இப்போ சொல்கிறாங்க. அது இல்லாமல் ரெஸ்லிங் அப்சர்வர் தேவ் மெல்சன் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து சர்வைவர் சீரிஸில் வந்து விசன் ஃபேக்ஷனில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அது இல்லாமல் வந்து இப்போ அதுக்கான ஒரு ஃபியூடை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இது 2 விதமான பிளானில் வந்து நம்முடைய WWE வந்து போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து அதாவது சர்வீஸ் சீரிஸ் நடக்குதுன்னா அதில்
லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து நம்முடைய பீஸ்ட் அண்ட் கனர் பிராக் லெஸ்னர் வந்து அந்த விசன் ஃபேக்ஷனில் வந்து 5வது நபராக வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து WWE வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மாஸ்டர் பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்க. விசன் ஃபேக்ஷனில் வந்து 4 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசி நிமிஷத்தில் வந்து 5 பேர் அதுதான் நம்முடைய பீஸ்ட் அண்ட் கனர் பிராக் லெஸ்னர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வச்சு சர்வைவர் சீரிஸில் வந்து நம்முடைய WWE வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்து அப்படி அந்த ஒரு விஷயத்தை பண்ணலை, சஸ்பென்ஸாக எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறப்ப இப்போ நடக்க போகிற மண்டே நைட் ரால வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டன் ஆவார். அதாவது இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த இப்போ நடக்க போகிற மண்டே நைட் ரால வந்து ரிட்டன் ஆகிட்டார் அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ரால வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டன் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டன் ஆனதுக்கப்புறம் அடுத்த மண்டே நைட் ரால வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் ஆல்மோஸ்ட் வந்து இந்த மந்த்து வந்து நடக்க போகிற அதாவது அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ரால வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டன் ஆவார். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டன் ஆவார். 2 பேர்த்தில் ஏதாவது ஒருத்தர் வந்து ரிட்டன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய PWC வந்து இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் விசன் ஃபேக்ஷன் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது 100% வந்து உறுதியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்பட்டுருச்சு. இது வந்து கன்ஃபார்மான நியூஸான்னு கேட்டால் இது 100% கன்ஃபார்மான நியூஸ் தான் வந்து அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது.